ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஆஃப்டர் அ லாங் டைம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் பாடி வேரியேஷன், டோட்டலாக 10 வேரியேஷன் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக பாருங்கள், நான் 2 தம்பல் எடுத்திருக்கேன். அதில் ஃபார்வர்ட் லஞ்சஸ் பண்ணும்போது ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து ஷோல்டரில் வைக்கும்போது ஹேமர் கிரிப்பில் வைக்கிறேன், மேலே தள்ளும் போது ஷோல்டர் ப்ரெஸ் மாதிரி தள்ளுறேன். ஸோ இதே மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து எப்போவுமே லஞ்சஸ் பண்ணும்போது நம்ம பாடி வெயிட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க லெக்குக்கு கொடுங்க. அப்போ தான் பேலன்ஸ் மிஸ் ஆகாது. ஓகே, செகண்ட் வேரியேஷன் ஒரு பென்ட் ஓவர் ரோ, ஒரு டெல்ட் ஃப்ளை. ஓகேங்களா, ரெண்டுமே டுகெதராக பண்ணும். ஒரு ரோ பண்ணுறோம், ஒரு ஃப்ளைஸ் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் வந்து பேக் ஃப்ளாட்டாக வச்சு நல்லா ப்ராப்பராக பாடி பெண்ட் பண்ணி செய்யணும். ஸ்பைன் வந்து பெண்ட் பண்ணினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து யூஸ் கிடையாது. நம்ம எந்த மசில் ஃபோக்கஸ் பண்ணால் அந்த மசில் ஃபோக்கஸ் ஆகாது. ஸோ ப்ராப்பராக பேக் ஃப்ளாட்டாக வச்சு பட்டு நல்லா தள்ளி குனியணும். அடுத்தது வந்து லேட்ரல் ஸ்குவாட் ஸ்விங்கு. பாருங்கள், நான் வந்து எந்த லெக்கை பெண்ட் பண்ணுறேனோ அந்த லெக்கு கிட்ட தான் வந்து நான் தம்பிள் கொண்டு போகிறேன். தென் நான் லெக்கு சேஞ்ச் பண்ணும்போது தம்பிள் வந்து ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணுறேன். இது வந்து ப்ராப்பராக வந்து அந்த ஸ்விங் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்பைன் பெண்ட் பண்ணக்கூடாது. உங்கள் ஹோல் பேக்கும் ஃப்ளாட்டாக வச்சு பட்டு நல்லா யூஸ் பண்ணி பட்டு நல்லா பின்னாடி தள்ளி குனியும் போது உங்களுக்கு பேக் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஸ்பைன் பெண்ட் ஆகாது. ஓகேங்களா. அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, நீல் டவுன் போஸ்டரில் வந்து ஜஸ்ட்டு சிட் பண்ணி எழுந்திருக்கும் போது லேட்ரல் ரைஸ் பண்ணுறோம். இது பண்ணும்போது அந்த நீல் டவுன்லேயே நம்ம உட்காரோம் பார்த்தீங்களா, அது பண்ணும்போது உங்கள் கோர் மசில்ஸ் நல்லா எங்கேஜ் பண்ணி கீழே உட்காரும் போது உங்களுக்கு கோர் மசில் ஒர்க் ஆகும். நான் இது எல்லாத்துக்குமே வந்து 5 kg மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லேட்ரல் ரைஸ்க்கு உங்களால் 5 kg முடியல, நீங்கள் 4, 3 அந்த மாதிரி கூட போய்க்கலாம். நெக்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, டேபிள் டாப் போஸ்டரில் வந்து ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், நான் என்னோடய ஒரு ஹேண்ட் சப்போர்ட் பண்ணி ஒரு ஹேண்டில் தம்பிள் வச்சுருக்கேன். ஹிப்பு கீழே இறக்கிட்டு மேலே ஏற்றும் போது ப்ரெஸ் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி பண்ணுங்கள். ஹிப்பு மேலே போகும்போதில் உங்கள் க்ளூட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணும்போது என்ன எக்ஸ்ட்ரா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்த வேரியேஷன் படுத்துக்கோங்க. லோயர் ஆபில் வெயிட்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு லெக் 90 டிகிரி வச்சுட்டு நீங்கள் வந்து பிரிட்ஜ் மூவ்மெண்ட் பண்ண அப் டவுன் 90 டிகிரியில் இருக்கணும். லெக் நீ பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ப்ராப்பராக பண்ணுங்கள். இதுலேயும் வந்து க்ளூட்டை நல்லா டைட் பண்ணி பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். எல்லாமே வந்து டோட்டலாக 15 கவுண்ட்ஸ் பண்ணலாம். இல்லை 15 முடியலனா 12 பண்ணிக்கோங்க. இல்லைனா 30 செகண்ட்ஸ் டைம் வச்சு ஈச் ஒர்க்கை 30 செகண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் ஒரு 30 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகேவா. அடுத்த வேரியேஷன் வந்து பேபி க்ரால் போஸ்டரில் கிக் பேக். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா. என்னோடய ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும் என்னோடய ஹேண்ட் நான் ஷேக் பண்ணலை. பட் எல்போவிலேருந்து கீழே ரிஸ்ட்டு ஹேண்ட் வரைக்குமே ஃபிங்கர் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ட்ரைசெப்ஸ் ஒர்க் ஆகும். இல்லைனா நீங்கள் வந்து இந்த எல்போவும் சேர்த்து நீங்கள் வந்து அப் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரைசெப்ஸ் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறத விட ஆகும், பட் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அது வந்து ஷோல்டர் எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால பெருசாக எஃபெக்டிவாக இருக்காது. இந்த வேரியேஷன் பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து என்னென்னா, என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் ஒரு தம்பிள் இருக்குது. ரைட் லெக்கில் நான் வந்து தம்பிள் பின்னாடி நீ ஃபோல்டில் பிடிச்சி வச்சுருக்கேன். நான் என்னோடய கையில் இருக்க தம்பிளை வந்து செஸ்ட் புல் மாதிரி புல் பண்ணி லெக்கை வந்து டாங்கி கிக் மாதிரி பண்ணுறேன். இது வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்கும்போது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக பண்ணுங்கள். இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன்னா ப்ராப்பராக உங்களோட ஒரு நீயும் ஒரு ஹேண்டும் சப்போர்ட் பண்ணிங்களா, அது ப்ராப்பராக பண்ணி கோர் எங்கேஜ் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்த வேரியேஷன் சுமோ ஸ்குவாட். நார்மலாக ஜஸ்ட் வந்து தம்பிள் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. சுமோ ஸ்குவாட் எவ்வளோ டீப்பாக போகிறீங்களோ அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இதுவும் நீங்கள் க்ளூட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிப்பு டைட் பண்ணி வச்சு 15 கவுண்ட்ஸ் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா. நான் சொன்ன மாதிரி 30 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க ஈச் ஒர்க் அவுட்டுக்கு நடுவில். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்தடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இது லாஸ்ட் வேரியேஷனுங்க. இன்னவுட் ஸ்குவாட். பாருங்கள், 2 தம்பிள் வந்து செஸ்ட்டுக்கிட்ட வச்சுட்டு இதில் வந்து நம்ம டோட்டலாக 3 ஸ்குவாட் பண்ணுறோம். க்ளோஸ் லெக் ஸ்குவாட், ரைட் சைட் ஸ்குவாட், லெஃப்ட் சைட் ஸ்குவாட். இது எதுவுமே நான் வந்து என்னோடய நீ ஸ்ட்ரைட் பண்ணல, எல்லாம் பல்ஸ் ஸ்குவாட் மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வேரியேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ. See you.